ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் ரொம்ப நாளுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். நடுவில் கொஞ்சம் பிஸியானதுனால என்னால் வீடியோஸ் போட முடியலை, அதுக்கு சாரி. அண்டு நிறைய வீடியோஸ் இருக்குது, பட் எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாமலுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் குயிக்காக இந்த டிசைனை பற்றி நான் சொல்லிடுறேன். இது ஒரு பட்டு பாவாடை சட்டைக்கு தைக்கிற டிசைன். ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் டீப் நெக்குக்கு டிசைன் போட்டு சென்டரில் கிளாத் கொடுக்குற மாதிரி டிசைன் கொடுக்க போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக இப்போ ஒரு டிசைன் போடலாமன்ட்டு சூஸ் பண்ணி தைச்சோன்ட்ருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது நான் சில்வர் இதே தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்துக்குமே. என்னென்னா இது சில்வர் கலரில் தான் இருக்கும், அதோட ஜரி சில்வராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்பயும் போல் 3 லைன்ஸ் ஜரி த்ரெட்டு சில்வர் ஜரி த்ரெட்டு போட்டுட்டு, அதுக்கு பிறகு 1 லைன் என்ன போட்டிருக்கிறேன்டா கட் பீட்ஸ். சில்வரில் கட் பீட்ஸ் லைன் கொடுத்துருக்குறேன். அந்த கட் பீட்ஸ் லைன் கொடுத்ததுக்கு பிறகு நான் என்ன கொடுக்குறேன்டா, அந்த இது ப்ளவுஸ் பீஸ் ஒரு லைட் க்ரீன் கலராக, இதோட ஸ்கர்ட் பாவாடை என்ன கலர் வரும்னா பர்பிள் கலர் வரும். ஸோ பர்பிள் கலரில் ஒரு லைன் ஜர்தோசி ஒர்க் கொடுக்குறேன். ஜர்தோசி ஒர்க் ஸ்டிச் பண்ணிக்க ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுங்க, இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கலருக்கு த்ரெட் ஒர்க்கோ இல்லை வேறு பீட்ஸ் ஒர்க்கோ நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுதான் லுக். ஃபஸ்ட்டு சில்வர் ஜரி த்ரெட்டு, அடுத்து சில்வர் கட் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கு பிறகு பர்பிள் கலரில் என்ன கொடுத்துருக்குறேன், ஜர்தோசி கொடுத்துருக்குறேன். இந்த ஒர்க் முடித்ததுக்கு பிறகு என்ன டிசைன் போட போகிறேன்டா, இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா. ஸோ இது ஜர்தோசியோட அப்படியே விட்டால் நல்லா நீட்டாக இருக்காது. ஸோ இது நீட்டாக இருக்கணுன்றதுக்காக திரும்பவும் என்ன செய்கிறேன்டா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபினிஷிங் லுக்கை கொடுக்குறேன். இது அப்படி கொடுத்தா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், இல்லாட்டி என்னமோ பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபினிஷிங் லுக் இருக்கணுன்றதுக்காக திரும்பவும் கட் பீட்ஸ் லைன் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இது கட் பீட்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சுகர் பீட்ஸும் சூஸ் பண்ணலாம். சில்வர்லேயே சுகர் பீட்ஸ் இருக்குது, சில்வர் ஜர்தோசிஸ் இருக்குது. ஒரு எல்ஸ் நீங்கள் அதுக்கு பதிலாக பர்பிள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணலாம், ஒரு லோடு போடலாம், எது வேணுமென்றாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். நான் இது மினிமல் டைமில் போடணும், சீக்கிரமாக போடணுன்றதுக்காக எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக போட முடியுமோ அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கட் பீட்ஸை விட சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்களா டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, பட் இந்த கலர் முடிச்சாச்சு. இதுக்கு பிறகு போடக்கூடிய டிசைன்ஸ் நான் ஹாஃப் சர்க்கிள், அதாவது ஹாஃப் மூன் மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனில் தான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன்னா குந்தான் ஸ்டோன், ரவுண்ட் சர்க்கிளான குந்தான் ஸ்டோனை வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணுறேன். அந்த செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பியல்ஸ் முத்து யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறேன்டா ஃப்ளவர் ஷேப்புக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ஃப்ளவர் ஷேப்புக்கு முத்தோட எண்டில் சில்வர் கலரில் இருக்கிற சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த ப்ளவுஸ் கலர் உங்களுக்கு டல் கலருன்றதுனால கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, சில்வரில் இருக்கிற மெட்டீரியல்ஸும் ரொம்ப குறைவாக இருக்கும்ன்றதுனால நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி அழகான ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இது பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு ஹாஃப் சர்க்கிள் வடிவில் ஒரு ஹாஃப் மூன் மாதிரியும் இல்லாமல் ஒரு ஹாஃப் ஃப்ளவர் மாதிரியும் இல்லாமலுக்கு இந்த டிசைனை கொடுத்துருக்குறேன். இது நான் எதுக்காக இது கொடுத்தேனான்டா, இது ஃப்ரண்ட் நெக் வருது, ஃப்ரண்ட் நெக்குக்குரிய டிசைன். ஸோ இந்த நெக்கு ஒரு ஜுவல்லரி செட் மாடலில் ஸ்டிச் பண்ணணுமன்ற இந்த டிசைனை சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது பாருங்கள், ஒரு ஹாரம் மாடல். ஒரு ஹாரம் எப்படி இருக்கும், ஒரு ஹாரத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செயின் இருக்கும், செயினை அட்டாச் ஆகி ஏதாச்சும் ஒரு டிசைன், காசு டிசைன் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிசைன்ஸை பேஸ் பண்ணி நான் இந்த டிசைனை பிளான் பண்ணி போட்டேன். ஸோ அந்த குட்டீஸ் இந்த ட்ரெஸ் போடல, அவையில் ஹாரம் போட வேண்டிய அவசியம் இருக்காது, ஜுவல்ஸ் போட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி போடணும்னு நினச்சா குட்டியாக ஒரு நெக்லஸ் டைப்பில் போட்டுக்கலாம். இதுவே ஹாரத்தோட டிசைனுக்கு வந்துடும். அதுக்காகத்தான் நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன்.
மற்றது சில்வர் இதுக்கு சில்வர் இப்போ நீங்கள் வந்து கோல்டில் வந்து கொடுக்குறீங்க, காப்பரில் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் லுக் வந்து பிரைட்டாக இருக்கும். சில்வரில் கொடுக்கல டார்க் கலர் மெட்டீரியல்ஸுக்கு, டார்க் கலர் கிளாத்துக்கு நீங்கள் சில்வர் கொடுத்தீங்கன்னா அது வந்து தூக்கி காட்டும். இது லைட் கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் வேறு வழி இல்லைன்றதுனால போட்டேன். இதுதான் வந்து ஃபைனல் லுக் பாருங்கள், அவ்வளோ வடிவாக இருக்குது. அந்த ஒரு நான் சொன்னேன் இல்லையா ஜுவல்லரி செட்டோட லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஹாரம் நீங்கள் போடவே தேவையில்லை, ஜுவல் செட்டே இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இந்த லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து கேட்கலாம், நீங்கள் இதுக்கு பிரைட் கலர்ஸ் கொடுத்தா, அதாவது ஸ்கர்ட்டோட கலரை வந்து இங்கே பர்பிளில் நிறைய கொடுத்துருந்தா பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பட் பிரைட்டாக இருக்கும். பட் ஆனால் த்ரெட் ஒர்க்குக்கெல்லாம் டைம் எடுக்கும், டைம் காணாது. ஸோ அதனால் வந்து என்னால் எவ்வளோ வந்து மினிமலான டைமில் எவ்வளோ அழகாக ஒர்க்கை வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறேன். சென்டரில் வந்து ஒவ்வொரு அந்த ஃப்ளவருக்கும், ஒவ்வொரு ஹாஃப் சர்க்கிள் ஃப்ளவர்ஸுக்கும் சென்டரில் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன்டா, இன்னும் இதை வந்து இந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக அந்த பர்பிள் கலர் ஜர்தோசிக்கு எண்டில் வந்து ஒரு சில்வர் கலர் சுகர் பீட்ஸை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி இந்த லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அழகாக வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து முட்டாஸ் வந்து எப்படி வச்சுருக்கிறேன்னு சொல்லி பார்த்தா, அந்த ஹாஃப் ஃப்ளவர்ஸுக்கு கொடுத்த குந்தான் ஸ்டோன், சர்க்கிள் குந்தான் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு முத்து ப்ளஸ் 1 சில்வர் சுகர் பீட்ஸ் வச்சு இந்த அதாவது இந்த முட்டாஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த மேட்சிங்காக இருக்கணும் செயின், அதாவது அந்த ஹாரம் லுக்குக்கு இருக்கிற டிசைனுக்கும், நெக் டிசைனுக்கும் முட்டாஸுக்குமே எப்போவுமே வந்து மேட்சிங், எந்த மெட்டீரியல்ஸு நெக் லைனு கொடுத்துருக்குறோமோ அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் எப்போவுமே என்ன செய்யணும், முட்டாஸும் கொடுக்கணும். அப்போ தான் அதோட ஃபைனல் லுக் வந்து நீட்டாக இருக்குது. இல்லாட்டிக்கு ஒன்று ஏதோ மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. மேட்ச் ஆகணுமெண்டா அப்படி தான் கொடுக்கணும். ஓகே, இதான் வந்து ஃபைனல் லுக். ஃப்ரண்ட் நெக், இதோட நெக் வந்து டீப்பாக இருக்கான்னு நினைக்காதீங்க. அதுக்கு வந்து ஸ்கர்ட்டுக்குரிய பர்பிள் கலர் டிசைன் வந்து அந்த பெரிய பானை ஷேப்பில் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடும். அதுதான் வந்து இந்த இதோட லுக். ஓகே, இதுக்கு அடுத்து இதுக்கு கைக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்கணும். அந்த பார்டருக்கு என்ன செய்வோம்டா பார்த்தனண்டா, அதில் பார்டருக்கு கொடுத்துருக்குற ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸுக்கு ஒரு அவுட்லைனை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லைன் கொடுக்குறதுக்காக இது ஒரு 1.5 days எடுத்தது இந்த ஒர்க் எனக்கு போட்டு முடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோ இந்த பார்டர் எடுக்கிறதுக்கும் மனசில் பார்டர் வேணுமென்று சொல்லிட்டினா, ஸோ அந்த பார்டரில் என்ன டிசைன் கொடுத்தா தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு வழி இல்லை. இந்த ஃப்ளவர்ஸுக்கு வந்து அவுட்லைன் தான் கொடுக்கணுமென்ட்டு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி பெரிய ஃப்ளவருக்கும் சின்ன ஃப்ளவருக்கும் என்ன செய்கிறேன், அவுட்லைனை கொடுத்து இதுக்குரிய லுக்கை வந்து க்ரியேட் பண்ணேன். பட் இது நல்லா இருந்தது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் டைம் இருந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம், இந்த குட்டி குட்டி லீஃப் ஷேப்பில் இருக்கிறதுக்குமே வந்து பார்டர் இந்த மாதிரி அவுட்லைன் பார்டர் கொடுத்துருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். பட் டைம் வந்து சுத்தமாக இல்லாத காரணத்தினால நான் பெரிய ஃப்ளவர்ஸ் அண்ட் சின்ன ஃப்ளவர்ஸுக்கு வந்து என்ன செஞ்சிட்டேன், அவுட்லைனை வந்து கொடுத்து இதை வந்து இந்த லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டிக்கு என்ன செய்யலாமன்னா, இந்த அவுட்லைனை கொடுத்துட்டு சென்டரில் வந்து நீங்கள் லோடு கொடுக்கலாம். ஜர்தோசி யூஸ் பண்ணியோ, பர்பிள் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணியோ, இல்லை சில்வர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணியோ, இல்லை சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியோ, இல்லை இது கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட லோடு கொடுக்கலாம். லோடு கொடுத்தாலும் வந்து லுக் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். பட் டைம் இல்லை, அதனால் நான் வந்து இது கொடுக்கல. மற்றது வந்து இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு போடுற டிசைன், அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி போடுறதும் வந்து வேஸ்ட்டு தானேண்டா. இதில் வந்து போடுவினம் நெக்ஸ்ட் மந்த் போடுறப்ப வேலை களவு இல்லாமலுக்கு இருக்கும்போது நெக்ஸ்ட் டக்குன்னு வளர்றாக்கள். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போடுறது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ண தான் சரியாக இருக்கும். இப்போ இந்த அவையில் வளர்ந்துருவினேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸையும் வந்து நான் போடுவேன். ஓகே, வச்சு போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக என்னால் கிராண்ட் லுக் கொடுக்கலாம். சென்டரில் வந்து இதுக்கு வந்து ஒரு முத்து கொடுத்து டிசைனை வந்து முடிக்கிறேன். ஓகே, பெரிய ஃப்ளவர்ஸுக்கு வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சின்ன ஃப்ளவர்ஸுக்கு வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி சென்டரில் முத்து கொடுத்து இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் ஃபைனல் லுக்.
இந்த ஹேண்டுக்கு முட்டாஸ் வந்து அப்படி வச்சுருக்கிறேன்டா ஃப்ரண்ட் நெக்குக்கு வச்ச மாதிரியே ரவுண்ட் குந்தான் ஸ்டோன் முத்து அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் ஃபைனல் லுக். ஓகே, இந்த ப்ளவுஸ் வந்து ஃபாரினுக்கு போகுது, அதாவது ஃப்ரான்ஸுக்கு போகுது. பார்சல் போட்டாகணும். இது 3 பிள்ளைகளுக்கு ப்ளஸ் அவங்க அம்மாக்குன்னு சொல்லி போகுது. நான் மற்ற டிசைன்ஸையும் பின்ன போக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இதுதான் ஃபைனல் லுக். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ. ரொம்ப அழகான ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. டைம் இருந்திருந்தால் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இதுவே போதும், இதுவே அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளாஸஸ் வேணுமெண்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.